ஹாய், வணக்கம். நான் உங்கள் ஏ டு Z நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டோரேஜ் பற்றி, மளிகை ஜாமானம் ஸ்டோரேஜ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எந்த அளவுக்கு பணம் மீதி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நிறைய நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குன்னு கண்டெய்னர், பாக்ஸு இந்த மாதிரிலாம் தனித்தனியாக வாங்குவோம். அதனால நமக்கு நிறைய பணம் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக பாக்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி லைனாக அடுக்கி வச்சுருந்தாலும் காலையில் சமைக்கிறதுக்கு அவசர அவசரமாக எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்து அது வேஸ்டாக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம சமைக்கும்போது ஒவ்வொன்றா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நான் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேனோ அது எவ்வளவு மலிவான விலையில் இருக்கக்கூடியதை வச்சு நான் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுப்பு பக்கத்துலேயே, கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே நான் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கண்டெய்னர், மசாலா பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மசாலா பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து எடுக்கும்போது ஒன்றில் இருக்கக்கூடியது இன்னொன்றுலேயும் அதில் விழுந்து ஒன்றோடு ஒன்று கலந்து அது வேஸ்ட்டாக போகுது. அதை தவிர்க்கிறதுக்காக மசாலா பாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோலிங் இது நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடையது 3வது இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம ஆர்கனைசிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு உங்களுக்கு அதிகமான செலவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயில் ஸ்டோரேஜ். இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரே மாட்டம் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரேயில் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடிய ஐட்டங்களுக்கு மட்டும் நான் இந்த ஆயில் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி சமையலுக்காக இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் சமையல் எல்லாமே மண்பானையில் தான் சமைக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். மண்பானை எப்படி வாங்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு ஆர்கனைசிங் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது சுத்தமான நல்லெண்ணெய். இதை ஆட்டுற இடத்துலையே நேரடியாக போய் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ரீஃபண்ட் ஆயிலை விட, இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் மண்பானையில் சமைக்கிறதுனால இந்த நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்ற கண்டிஷனில் இருக்குது. நான் இதை வீக்லி 1 டைம்ஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒரு தடவை இதை எல்லாமே தீர்ந்ததுமே எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் எப்போதும் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷாகவும், அதாவது நல்லாயிருக்கும், புதுசாக இருக்கும். பாருங்கள், நான் 1 வீக்கு தான் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பட்டு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ இந்த 1 வீக்கு முடிஞ்சோடனே நான் என்ன பண்ணிடுவேன்னா, இதை ஃபுல்லாக எல்லா பாக்ஸையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். தீர வாஷ் பண்ணி வச்சோம்னா அந்த பாக்ஸ் எப்போதும் போல் புதுசாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய். என்னுடைய தீந்துருச்சு. விளக்கெண்ணெய் நான் பருப்பு, அதாவது பருப்பு வேக வைக்கிறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பருப்போடு நம்ம ஊற்றி வேக வைக்கும்போது இது பருப்பு சீக்கிரம் வேந்துடும். அது இல்லாமல் நமக்கு உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய கீ தீரப்போகிற கண்டிஷனல் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் இது தீர்ந்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தான் அடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காய டப்பா. அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா தென்
உப்பு. நான் வந்து ஜாடி யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஜாடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து உப்பு நம்ம எடுக்கும்போது வந்து கீழே சிந்திடுது. இல்லை அப்படின்னா ஜாடி அவசரத்தில் தூக்கும்போது கை நழுவி கீழே விழுந்து உடஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்து இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ உங்கள் வீட்லேயே வந்து வாட்ரு கேன்லாம் நிறையா ஜூஸ் எல்லாம் வாங்கின வாட்ரு கேன்லாம் மீதி இருக்கும். அந்த மாதிரி வாங்கின வாட்ரு கேன் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மூடியில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய ஒரு ஓட்டையே போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த மூடியை திறந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது ஷேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து உப்பு கீழே விழுகும். இது வந்து கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பு. இதுவும் தீர போகுது. நான் இது தீர என்ன பண்ணுவேன்னா, தீர்ந்தோடனே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணாமல் ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் பயன்படுத்துவேன். இப்போ இதுதான் என்னுடைய வந்து ஆயில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ஐட்டங்கள், மசாலா பாக்ஸு. இப்போ நீங்கள் மசாலா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போதும் சரி, அது பயன்படுத்தும் போது அது ஒரு இதில் இருக்கக்கூடிய மசாலா மற்ற இருக்கக்கூடிய மசாலா அதில் வந்து போய் விழுந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துருது. அது ஒரு கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலி கூட இது கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் மாதிரி 12 இது இருக்குது. இது வந்து 50 கிராம் பிடிக்கும். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து 100 கிராம் தான் வாங்குவேன். அதனால் 50 கிராம் வந்து இதில் போட்டு மீதியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். அதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறத ஏதாச்சும் கட் பண்ணணும். இப்போ மேகி இதாக இருக்கட்டும், பால் பாக்கெட்டாக இருக்கட்டும், கட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம போய் சிசர் தொலைவிட்டு இருக்கணும். அதனால வந்து தொலைவிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது ஒட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் கத்திரிக்கோல் வந்து மாட்டி வச்சுருக்கேன். வேணுங்கும்போது எடுத்துப்பேன், வேணாங்கும்போது மாட்டி வச்சுப்பேன். இதுலேயும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் பாருங்கள், ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். இந்த பக்கம் திருப்பினா சாம்பார் பொடி, சிக்கன் பொடி, அப்புறம் மட்டன் பொடி. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது, சோம்பு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், மிளகு. இதில் மொத்தம் 12 ஐட்டம் போட்டிருக்கேன். இது எப்படி நான் பயன்படுத்திட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு இது வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ எனக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். இப்போ கடுகெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது வழியாகவே கொட்டினாலே எனக்கு போதும். அப்படி தேவையில்லை, எனக்கு இந்த ஐட்டம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் பெரிய ஹோலாக கொடுத்துருக்காங்க. அதை நான் பயன்படுத்திப்பேன். இதனால எனக்கு அதிகமாக வேஸ்டேஜும் ஆகிறது கிடையாது, ஒன்றோட ஒன்று கலக்கிறதும் கிடையாது. எனக்கு இது மிச்சமாகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் 12 ஐட்டமில் போட்டு வச்சுக்கலாம். இதுவே வந்து நம்ம கண்டெய்னரு இல்லை வந்து பாக்ஸ் டைப்பில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 1000க்கு மேலே வரும். இப்போ இந்த இதுக்கு வந்து 12 பாக்ஸ் வாங்கணும். 12 பாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக இது வந்து பெட்ரு. அதில் வந்து 12 பாக்ஸ் வாங்கும்போது நிறைய வேஸ்டேஜும் ஆகுது. ஐ திங்க் இது பெட்ருங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வீட்லேயே நான் ரெடி பண்ணது. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பிளாஸ்டிக் தட்டு தான். இதனுடைய காஸ்ட் வந்து ஒரு 10 ரூபி அவ்வளோதான் வரும். நான் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்க்கு, அதே மாதிரி வந்து சில்வர் கரண்டி, சின்ன சின்ன கரண்டி,
பிளாஸ்டிக்கில் சின்ன சின்ன கரண்டி ஒரு எமர்ஜென்சிக்காக இதெல்லாம் மட்டும் நான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி என்கிட்ட ஒன்று இருந்தது. அதை நான் வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டேன்னா பார்த்தீங்கன்னா, என்னோடது எல்லாமே தீர்ற கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து நான் வந்து இந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள் ஏலக்காய், அப்புறமேட்டு அன்னாச்சிப்பூ, இந்த மாதிரி ஒரு 7 ஐட்டத்தையுமே வந்து நான் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டேன். இது மோஸ்ட்லி அதிகமாக பயன்படுத்த போகிறதில்ல. ஏதோ பிரியாணி செய்கிறது இல்லை சிக்கன் மட்டன் அந்த மாதிரிக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கிறேன். இதையும் பாருங்கள், கீழே நான் ஒரு அந்த பிளேட்டு தான் வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், இப்போ இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு இப்படி ரோல் பண்ணுறது இருக்கோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, கீழே ஒரு பிளேட் வச்சு இந்த இதை வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பிடிக்கும் இதில். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் வந்து சின்ன ஹோலும் இருக்குது, அதே மாதிரி வந்து ஹோல் வந்து பெரிய ஹோலும் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் தீர நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவேன். வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதனால தான் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதில் ஒவ்வொன்றும் வச்சுருக்கேன். இதில் வந்து உளுந்து, இது கடலப்பருப்பு, பாசிப்பயிறு, இது வந்து மீன் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது பொட்டுக்கடலை, கொள்ளு, இது வந்து பாசிப்பருப்பு, நடக்கடலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 8 இது நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு நீளமான ஒரு டம்ளர் போட்டு சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இது சால்ட்டு போட்டு வைக்கணும், இல்லை நீங்கள் மணலோ ஏதோ ஒன்று நிரப்பி கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்படி நம்ம ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இது மேலே இதை வந்து வச்சுருக்கேன். இது வெயிட் கம்மியாக தான் இருக்குது, மேலே வச்சுருக்கேன். ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை இப்படி நம்ம எடுக்கும்போது இது ஒன்றோட ஒன்று டச் ஆகி கீழே இப்போ நான் இதை எடுக்கும்போது இது ஒன்றோட ஒன்று பாருங்கள் டச் ஆகலை, அதனால் இது கீழே விழுகாது. அதுக்கு மேலேயே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிளேட்டையும் நான் இப்படி மேலே வச்சுக்கிட்டேன். இப்போது பாருங்கள், நான் இதை வந்து முன்னாடியே ரோல் பண்ணுறேன். எது வேணுமோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து சமைக்கும்போது எனக்கு டைம் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களுமே எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து இங்கே வந்து பாருங்கள், நான் இங்கே பக்கத்தில் அடுத்தர வந்து நைஃப்க்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், தேவையான நைஃபு. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், டம்ளர், இதெல்லாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு, இது கப்பு டம்ளரு எல்லாமே நான் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் ஜக்கில் எப்போதுமே ஒரு ஜக்கு வாட்ரு வந்து ஃபுல்லாக வச்சுருப்பேன். சமையல் செய்யும்போது டக்குன்னு இதே எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ரேக் இருக்கிற கூட, இப்போலாம் 3 ரேக் இந்த மாதிரிலாம் வருது. நான் ஜஸ்ட்டு 2 ரேக் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இதில் சப்போஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பழுக்காமல் காயாக இருக்கிற தக்காளியெல்லாம் இதில் நான் போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி இது ஒரு சின்ன கூடமாட்ட வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேஸு லைட்டர் இதில் இருக்குது, இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து தீப்பெட்டி, இந்த மாதிரி தீப்பெட்டி ஐட்டம் எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி எனக்கு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ போய் இதுக்குன்னு தனியாக நான் கண்டெய்னர்